தமிழக அரசியலில் தவேக, விசிக, திமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையே அரங்கேறி வரும் நிழல் யுத்தம் தற்போது உச்சகட்ட கிளைமாக்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விசிக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்கு பெற்றுள்ளது. இந்த நிலையில் விசிகவை அரசியல் ரீதியாக நிலைகுலைய வைக்க திமுக தலைமை முழு வீச்சில் தயாராகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் ஆரம்ப புள்ளியாகத்தான் விசிகவின் பனையூர் பாபுவை திமுகவிற்கு இழுத்து அவருக்கு 2 மணி நேரம் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தி திருமாவளவனுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையை விடுத்தது திமுக. ஆனால் அதை பற்றி திருமாவளவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து விசிகவின் முக்கிய முகமான ஆளூர் ஷானவாஸை நேரில் சந்தித்து மு.க. ஸ்டாலின் திமுகவிற்கு அழைப்பு விடுத்ததாகவும் தகவல்கள் கசிந்தன. இதையும் திருமா கண்டுகொள்ளாமல் கடந்து போகவே கோபத்தின் உச்சிக்கு சென்ற திமுக தலைமை தற்போது ஆபரேஷன் விசிக என்ற அஸ்திரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவின் இந்த வியூகத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தேர்தல் கணக்கும் பின்னடைவை சரி செய்யும் கட்டாயமும் ஒளிந்திருக்கிறது. தற்போது திமுகவில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களில் வெறும் 3 பேர் மட்டுமே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இதுவரை விசிக கூட்டணியில் இருந்ததால் பட்டியல் சமூக மக்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கிவிட்டதாக ஒரு பிம்பத்தை திமுகவால் எளிதாக கட்டமைக்க முடிந்தது. ஆனால் இப்போது விசிக அந்த பக்கம் இல்லை. இந்த சூழலில் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து பெறப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது திமுக. அதன் அடிப்படையில் பட்டியல் சமூக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 20ஆக உயர்த்த மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார். திமுகவின் அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களை 117ஆக அதிகரித்து அதில் 20 இடங்களை பட்டியல் சமூகத்தினருக்கு வழங்க தலைமைக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மு.க. ஸ்டாலின் லண்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியதும் இதற்கான பணிகள் அசுர வேகம் எடுக்கும் என தெரிகிறது. அந்த அதிரடி மாற்றங்களின் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் செல்வாக்கு மிக்க மாவட்ட தலைவர்களை தட்டி தூக்க திமுக தயாராகிவிட்டது. மேலும் விசிகவினரும் அதிருப்தியில்தான் இருக்கிறார்கள். விஜயுடன் சேர்ந்து நமது அடையாளத்தை இழந்துவிட்டோம். விசிகவினர் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் விஜயின் கட் அவுட்டுகள், பேனர்கள் தான் அதிகம் தென்படுகிறது. திருமாவர்களின் படமும் இடம்பெறுவது இல்லை எனவும் திமுக இருந்தபோது ராஜாவாக இருந்தோம், தற்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என புலம்பி வருகிறார்களாம். இதை திமுக சரியாக பயன்படுத்தி விசிகவை துண்டு துண்டாக உடைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தமிழக அரசியலின் தற்போதைய பரபரப்பான கிளைமாக்ஸ் காட்சிகளை நெருங்கியுள்ளது. திமுக இருந்தவரை சிறிய கட்சிகளின் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இப்போது எங்கு உள்ளது என்பதே தெரியாமல் உள்ளது.